நவராத்திரியின் 3ஆம் நாளான இன்று நாம் துர்க்கையை வழிபட்டு அனைத்து வளங்களையும் அவளின் அருளையும் ஆசியையும் பெறுவோம். அந்த துர்க்கையானவள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். நமக்கு பொருள் பணத்தை தனத்தை மட்டும் தராமல் தனம் தரும் கல்வி அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவள், நல்ல புத்தியை கொடுப்பவள், நல்ல மனதை கொடுப்பவள், பிறர்க்கு எந்த தீங்கும் நினைக்காத ஒரு மனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக் கொள்வோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லார்க்கு நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பார்க்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே என்று அந்த அபிராமி அந்த அதில் கூறப்பட்டிருப்பது போல் நமக்கும் நல்லவைகள் அனைத்தையும் அந்த துர்க்கையானவள் அருள்வார். அது மட்டுமல்லாமல் மிகவும் மங்களமான ஒரு மந்திரம், அதாவது துர்கா சப்த ஸ்லோகிலிருந்து ஒரு மந்திரத்தையும் நாம் கூறி வழிபடலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை 9 முறை கூறி நாம் துர்க்கையை வழிபட்டு அனைத்து நலன்களையும் பெறுவோம். வட மாநிலங்களில் 3ஆம் நாளான இன்று நவதுர்க்கையின் ஒரு அம்சமாக சந்திரகாண்டா என்ற துர்க்கை வடிவத்தை வணங்குகிறார்கள். இவளும் பார்வதி தான். பார்வதி திருமண கோலத்திலிருந்து சிவபெருமானை திருமணம் புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கும் பார்வதிக்கு சந்திரகாண்டா என்று பெயர். ஏனென்றால் அவளுடைய நெற்றியில் பிறை நிலைவை கொண்டவள். இந்த சந்திரகாண்டா தேவியை நாம் வணங்கும் பொழுது நமக்கு மன தைரியம், மன வலிமை, மன அமைதி, கான்ஃபிடன்ஸ் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். அதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக, ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக, ஓம் தேவி சந்திரகாந்தாயை நமக. இந்த மந்திரத்தை 9 முறை கூறி நாம் வழிபடலாம்.